அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது செல்வ வளம் பெருக 12 ராசி பெண்கள் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக இருக்கும் விஷயங்களை விட தங்கள் ராசிக்குரிய விஷயங்களை செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கப்பெறுகின்றன என்பது ஜோதிடத்தின் உண்மையாகும். ராசிக்குரிய மோதிரம் அணிவது, ராசிக்குரிய பலன்களை பார்ப்பது கூட இந்த வகையில் அடங்குகின்றன. தத்தம் முக்கியமாக ராசிக்குரிய பொருட்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, தானம் செய்வது கூட நம்மை ராஜயோகம் அடைய செய்யுமாம். இதற்கு அதிர்ஷ்ட கோட்டீஸ்வர யோகங்கள் பெற உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன என்பதை தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். மேசராசி பெண்கள், மேசராசிக்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பூமி மற்றும் சகோதரத்துவ வகையில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையுடன் இருப்பது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யும். மேலும் அவர்களுக்கு நிலம் வாங்கி கொடுப்பது என்பது உங்களை மென்மேலும் செல்வந்தராக செய்யும். இவற்றை செய்ய முடியாதவர்கள் அவர்கள் வாங்கிய நிலத்தின் மீது தண்ணீர் தானம் செய்ய போர்வெல் அமைத்து தரலாம். இதனால் உங்களுக்கு வீடு மனை யோகம் மென்மேலும் பெருகும். கோட்டீஸ்வரராகும் யோகம் உண்டாகும். இவற்றில் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் தானியங்களை தானம் செய்து இந்த பலன்களை பெறலாம். அடுத்ததாக ரிஷபராசி பெண்கள். ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் பெரும் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது. நாட்டியம், இசை எனும் துறைகளில் இருப்பவர்கள் உங்களால் முடிந்த அளவு பொருளுதவி செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நினைத்து உணரலாம். மேலும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வளம்புரி சங்கு வாங்கி கொடுக்க கோட்டீஸ்வர யோகம் உண்டாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மிதுன ராசி பெண்கள். மிதுன ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பது, கல்விக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலம் கோட்டீஸ்வர யோகம் பெறலாம். இலவச கல்வியை கொடுப்பது, கல்விக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வது, அடிப்படை கல்வியை புரிய வைப்பது அல்லது ஆலோசனையை கொடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடும் நபர்களுக்கு அல்ல குறையாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க அதிகப்படியான வாய்ப்பாகும். இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் தானம் செய்வதனால் கண்டிப்பாக மாபெரும் பண கஷ்டத்தில் இருந்து விடுபடுவீர்கள். அடுத்ததாக கடகம் ராசி பெண்கள். கடகராசிக்காரர்கள் அரிசி, நெல் போன்ற வகைகள் தானம் செய்ய வேண்டும். மேலும் வெள்ளையாக இருக்கும் உணவுப் பொருட்களை தானம் செய்யலாம். பால், தயிர் போன்ற பால் சார்ந்த பொருட்களை தானம் செய்து வந்தால் அதிர்ஷ்ட யோகங்கள் பெற்று செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் பொதுநல காரியங்களில் ஈடுபடுவது, புது விஷயங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதும் சொல்லிக் கொடுப்பதும் கோட்டீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணுகிறது. முக்கியமாக உங்களுக்கு பணத்தடை இருந்தால் கண்டிப்பாக அகலும். அடுத்ததாக சிம்மராசி பெண்கள். சிம்மராசிக்காரர்களுக்குரிய சூரிய பகவான் மந்திரங்களை உச்சரித்து வருவது, சூரிய மந்திரங்களை புத்தகமாக அச்சடித்து தானம் செய்வது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் நிர்வாக பதவியில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் உங்களால் முடிந்த ஆலோசனை வழங்கி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது. முக்கியமாக அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்காரர்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்களாக திகழ்வதனால் குழந்தைகளின் கல்வி சார்ந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அதிர்ஷ்ட யோகங்களை பெறுகிறார்கள். மேலும் பச்சை நிற உடை அணிவது, பச்சை நிற தானியங்களை உணவாக சமைத்து தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது அதிர்ஷ்ட யோகங்களை பெறுவீர்கள். பச்சை பயிறு, பச்சை நிறத்தில் இருக்கும் தானியங்களை நீங்கள் பயிரிடுவது அல்லது விவசாயிகளுக்கு பயிர் செய்ய உதவுவது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் கோட்டீஸ்வர யோக வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்ததாக துலாம் ராசி பெண்கள். துலாம் ராசிக்கார பெண்கள் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க விரும்புவார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கும் நீங்கள் உங்கள் கண்முன் நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்பதே ஒரு தானம்தான். ஏழை எளியவர்களுக்கு வழங்கும் தொடர்பான விஷயங்களில் உதவி செய்வது, பஞ்சாயத்து தொடர்பான விஷயங்களில் உங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை காப்பாற்றுவது, ஒருவர் மீது சுமத்தப்பட்ட வீண் பழியை போக்க நீங்களாவது முன்வந்து உதவி செய்வது போன்ற நல்ல விஷயங்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி பெண்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டும் விஷயங்கள் உதவி செய்வது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு ஓலை, அதாவது ஓடு, செங்கல் மற்றும் சிமெண்ட், சென்ட்ரிங் போன்ற பொருட்களை தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு
பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் வந்து சேரும். மேலும் கல்யாண வீடுகளுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உதவி செய்வது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறச் செய்யும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்கார பெண்கள் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் பள்ளி வளாகங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிந்த அளவு மட்டும் செய்து வர உங்களுக்கு பணக்காரராகக்கூடிய வாய்ப்பு பெருகும். ஆசிரியர் பெருமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது கூட உங்களுக்கு யோகம்தான். மேலும் நோய் நொடிகள் இன்றி இருக்க கோவில்களில் தீர்த்தங்களில் போட்டுக்கொண்டும் முக்கியமாக நகைகளை உடம்பில் அணிவது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசி பெண்கள். மகர ராசியில் பிறந்த பெண்கள் சனி பகவான் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தானங்கள் கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தர்மவான் ஆக இருக்கும் சனி பகவான் அருள் பெறுவதற்கு பிள்ளைகளை கைவிட்ட முதியோருக்கு உதவி செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். வாயில்லா மிருகங்களுக்கு உணவு படைப்பது, தண்ணீர் கொடுப்பது கூட பெற்ற காரிய பலன்களை உங்களுக்கு ராசிக்கு கொடுக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி பெண்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு நபர்களுக்கு உதவி செய்வதை விட உங்கள் குடும்பத்தில், அதாவது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதே ரொம்ப பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பெண்கள் மரியாதை கொடுப்பதில் உங்கள் முன்னேற்றம் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் பணிபுரியும் இடங்களில் பெண் ஊழியர்கள் இருந்தாலும் சரி, அவருடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது போன்றவை கூட நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான தானங்கள் தான். குழந்தைகளுக்கு மற்றும் திருமணமான ஆண்களுக்கு முக்கியமாக இவர்களுக்கு அனைவருக்கும் ஏதேனும் ஒன்று நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு பணக்காரராகக்கூடிய யோகம் உண்டாகும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்கள் முருக பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். முருகன் கோயிலுக்கு தேவையான உதவி செய்வது அதிர்ஷ்ட பலன்களை பெற்றுக் கொடுக்கும். விநாயகருடைய அம்சமாக விளங்கும் யானைக்கு தேவையான உதவிகளை செய்வது, தேங்காய் வாங்கி கொடுப்பது போன்ற தானங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணக்காரராகக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள். இவையெல்லாம் சூட்சும பரிகாரங்கள். இதை செய்வதனால் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.